எல்லாருக்கும் வணக்கம். Good evening, everybody. Thank you all so much for coming. We gather again here, finally heading towards the release for the most awaited film, Thalaivi. Thalaivi's journey started way back in 2017, where we actually came up with the idea. And I think I should say, just as Jayalalitha Amma had so many ups and downs in her life, we as a team encountered way too many ups and downs in actually putting it together, and we're so excited that finally we're ready to showcase the film to the world and in theaters. And I think, you know, for a producer, the success of a producer is in choosing the right subject, and along with that, it's also putting together the right team, because without the team, the dream cannot happen. And I think our producers Vishnu Induri and Sailesh Singh ji have totally hit a bullseye with that, because they were so aptly put the team together. And now we're just waiting for the world and all of you to watch the film. Please support us and continue to give out the good word about our film. Thank you so much for being here today. Thank you. அடுத்ததா இவங்களுடைய முகத்தை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரே ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும், ரோஜா. அண்ட் ரோஜால முக்கியமா அரவிந்த் சாமி அண்ட் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி தான் என்னுடைய மனசுக்கு ஞாபகம் வரும். இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் டு சே தட் இஸ் 90s kids, they set the benchmark for romance அந்த ஒரு ஜெனரேஷன்ல. ஆஃப்டர் 3 decades ரெண்டு பேருமே மறுபடியும் இந்த ஜோடி ஆன் ஸ்கிரீன்ல நமக்காக காட்சி கொடுக்க போறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ட் ஜானகி அம்மாளுக்காக. So with a lot of pleasure and a lot of happiness in my heart, I'd like to welcome Madhubala on stage. Good evening everyone, namaskaram. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து 1991 ரிலீஸ் ஆச்சு, அழகன். அண்ட் அந்த டைட்டில் ஃபூல் और कांटे ஹிந்தியில், அந்த டைட்டில் நான் என்ன ஃபீல் பண்ணேனோ, எந்த நர்வஸ்னஸ் நான் ஃபீல் பண்ணேனோ, என்னோட ஒரு ட்ரீம் இருந்தது தட் ஐ வாண்ட் டு பி அ மூவி ஆக்டர். அப்போது அந்த படம் ரிலீஸ் ஆரம்பத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அந்த ஃபீலிங் மல்டிப்ளைட் இன்டு 10 இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் அந்த ஒரு ட்ரீமை எடுத்துட்டு நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அண்ட் ஐம் எக்ஸைட்டட், ஐம் நர்வஸ் அண்ட் வெரி ப்ரிவிலேஜ், வெரி ஆனர்ட், வெரி ப்ரவுட் டு பி ஹியர். தேங்க்யூ விஜய் சார், திஸ் கேம் டு மீ ஃப்ரம் யூ, ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் யூ ஃபார் திஸ், ஸோ வெரி கிரேட்ஃபுல். அண்ட் தலைவி டைட்டில் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க கங்கனா. அண்ட் ட்ரெய்லர் தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்னைக்கு தான் படத்தையும் எல்லாரோடையும் சேர்ந்து நான் பார்க்க போகிறேன். பட் ஃப்ரம் வாட் ஐ சி ஃப்ரம் த ட்ரெய்லர் இட் லுக்ஸ் அமேசிங். அண்ட் ஒரு சின்ன ரோல் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், பட் அது கூட ஒரு பயோபிக், ஒரு கேரக்டரை நான் அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும், ரீப்ளே பண்ணணுங்கிற அந்த நர்வஸ்னஸ் ஆர் அந்த எஃபர்ட், அது எப்படி இட் வாஸ் ஸோ சேலஞ்சிங். ஒரு ஃபுல் படத்தில் அந்த ஒரு ஹோல் கேரக்டர் விச் எவ்ரிபடி நோஸ் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கன்வின்சிங்காக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஸோ டெடிகேட்டட், ஷீ இஸ் ஸோ சின்சியர் அண்ட் இட் ஷோஸ். And I congratulate you and I wish you all the best. May you have all the success on this one. And I cannot miss talking about my dear friend and my co-star, my Roja co-star, Arvind. You are amazing. அந்த எம்ஜிஆர் சேலஞ்ச் எடுத்தால் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. அவ்வளோ சிமிலராக எப்படி நீங்கள் அது பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆசம் ஜாப். ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் வித் த என்டையர் டீம் ஆஃப் Thalaivi. And as Bhageshri said, we have come back together. We were college friends, then we came into the industry and we are back again together pretty much in the same time frame. And I wish you all the best and great success to you, Bhageshri. And producers and the team Thalaivi, all the best. And I'm very, very proud, very honored, very privileged to be here this evening. Thank you very much. ஒன் ஆஃப் த லீட்ஸ் இந்த ஃபில்மை கூப்பிடுற இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரம் வந்தாச்சு. அதாவது அவரை பிடிக்காத ஆள் இருக்கவே முடியாது. ஹீரோவாக நடித்தா அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க, வில்லனாக நடித்தா ஹீரோ மறந்துட்டு உங்களை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்படி? அது மட்டும் இல்லாமல் ஐ பர்சனலி பிலீவ் தட் ஒரு லெஜெண்டரி கேரக்டரை தத்ரூபமாக திரையில் ரெப்ரசென்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் அன் இம்பாசிபிள் டாஸ்க். But I think he's taken his craft to the next level in this film. Ladies and gentlemen, please put your hands together as I welcome on stage the ever youthful looking and the dynamic Arvind Swamy avargal. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் ஃபங்க்ஷன்லேயே இந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷனில்
பேசலாம். நான் பேசாத விஷயங்கள் என்ன பேச முடியுன்றது யோசிச்சுட்டு இருந்தேன் அங்கே உட்காந்துட்டு. பட் ஆனால் சில கடமைகள் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அகைன் திருப்பி சொல்கிறேன், இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி விஜய் சாரும் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். போன ஃபங்க்ஷன்லேயே சொன்ன மாதிரி இவ்வளோ டேலண்டட் ஆர்டிஸ்டோட எனக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் படம் பார்த்தேன். அண்ட் இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்குது. கங்கனாவாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட சின்சியரிட்டி, அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் ரிசர்ச், இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் நிறையா. அதே மாதிரி பாகிஸ்ரீ மேம், மது, நாசர் சாராக இருக்கட்டும், தம்பி ராமையா சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் வந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இதில் நடுப்புற நான் ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது ஒரு நிஜமாகவே அவங்களோட இந்த ஒரு படத்தில், இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒரு நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் தேங்க்யூ சொல்லணும் நிஜமாகவே. அண்ட் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கேரக்டர். அண்ட் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது விஜய் சார் வந்து நிஜமாகவே ரொம்ப ஒரு நான் நிறையா டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 30 இயர்ஸில் நிறையா படங்கள் பண்ணாட்டியும் நிறையா பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். அவரோட சென்சிட்டிவிட்டி, அவரோட மதனும் அவரோட ரைட்டிங், 2 பேரும் சேர்ந்து எழுதின விஷயங்கள், அந்த நுணுக்கங்கள், அந்த சென்சிட்டிவிட்டி நிஜமாகவே some of the best work that I have seen. And அவரோட the way he's directed the entire film, it's definitely a milestone film in my career. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய படம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் அதே மாதிரி நான் எனக்கு அவ்வளோ பொய் சொல்ல தெரியாது, ரொம்ப பொய்யா புகழ்ந்து தள்ளவும் தெரியாது. பட் இது கண்டிப்பாகவே இது நிஜமாக என் மனசுலேருந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு அற்புதமான எஃபர்ட் விஜய் சார் பண்ணது. ஸோ அதே மாதிரி நம்ம ரைட்டர்ஸ் தான் சொன்னார், தம்பி ராமையா சார் ரொம்ப என்னை புகழ்ந்து பேசினாங்க. அதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்றது எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும். பட் தேங்க்யூ சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க என்னை பற்றி. எனக்கு அந்த பாராட்டுகள் வந்து எப்படி டீல் பண்ணோன்னு தெரியாது. பட் அவரோட அன்பின் வெளிப்பாடாக நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு, பிருந்தா, மற்றவங்கெல்லாம் வந்து இந்த பேண்டமிக்கில் வந்து வெயிட் பண்ணி இது தேட்டர்லேயும் அது வரணும், ஓடிடியில் மட்டும் வந்தால் பத்தாது, தேட்டர்லேயும் வரணும்னு அவங்க நிறைய கஷ்டங்கள் அவங்க பட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்காக காத்திருக்கணும்னு நினச்சதுக்காக நான் பாராட்டுறேன். இந்த படம் வந்து தேட்டரில் நல்ல வரவேற்பு வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவங்களோட நம்பிக்கை வந்து வீண் போகாது. அது மக்கள் வந்து இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம். மக்கள் வந்து அதை ரசிப்பாங்க, வந்து தேட்டரில் ரசிப்பாங்க, ஓடிடிலையும் அப்புறம் பார்ப்பாங்க. எல்லா லாங்குவேஜஸ்லையும் அது வருது. ஸோ இது ஒரு இந்தியா ஃபுல்லாக நல்ல ரீச் இருக்கும், வெளிநாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ரொம்ப நாளாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜிவி சார், நான் இந்த ஃபில்ம் பார்க்கும்போது, டப்பிங் பண்ணும்போது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பாராட்டுற மாதிரி இருந்தது நான் நிறைய சொல்லியிருக்கேன். இது ஒரு அற்புதமான ஸ்கிரிப்ட், இது ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது எல்லாம் சேர்த்து ஒரு அளவுக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு எலிவேட் பண்ணது ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக். அவரோட ரீரெக்கார்டிங் வந்து நிஜமாகவே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அது நீங்கள் வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த ஒவ்வொரு மூடை பொறுத்து அவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். கண்டிப்பாக நான் திரும்பி பார்க்கும்போது நான் நிறைய நோட்டீஸ் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணேன். ஃபோன் பண்ணி கூட சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த சீனில் வந்து நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணது ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது, பட் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சீனை வந்து ரொம்ப அப்படியே எலிவேட் பண்ணிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அதை நீங்களும் நோட்டீஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிவி, ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் திருப்பி உங்களை வந்து கொஞ்ச நேரம் காக்க வச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது, the moment has come to welcome the woman, the queen, the தலைவி. யூஸ்வலாக நடிகைகளை வந்து வர்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பியூட்டிஃபுல், கார்ஜியஸ், செக்ஸி, சென்சேஷ்னல், சல்ட்ரி, இது எல்லாத்தையும்
அவங்களுக்கும் பொருந்தும். ஆனா அதையும் தாண்டி இவங்களை வர்ணிக்கிற வார்த்தைகள்லாம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மேட், கம்ப்ளீட் ஆக்ட்ரஸ், a gem in Indian cinema, a national award winner. இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு போல்ட் ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கக்கூடிய ஆக்டரால மட்டுமே புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மாவுடைய கதாபாத்திரத்தை துணிச்சலா எடுத்து பண்ண முடியும். பிகாஸ் லெட்ஸ் பி சீரியஸ், அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சகாப்தம். அம்முவா இருக்கக்கூடிய அந்த சைல்ட் லைக் இன்னசென்ஸ் டு அம்மாவா அவங்க கமாண்ட் பண்ண ரெஸ்பெக்ட், தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அந்த மாதிரி ஒரு உமன் இன்னும் பிறப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஸோ டு டெபிக்ட் தி வேரியஸ் ஈராஸ் ஆஃப் ஹர் ஆஸ் அ டான்சர், ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பொலிட்டிஷியன், ஆஸ் அ லீடர், இது எல்லாத்துக்குமே அபாரமான திறமை வேணும், நம்பிக்கை வேணும். அந்த திறமையுடன் அந்த நம்பிக்கையுடன் பட்டைய கலப்பிருக்காங்க. Ladies and gentlemen, please put your hands together as it is now the moment to welcome our Talevi, the one and only Kangana Ranaut. Thank you everyone for covering this event and being here with us. For us, this feels very special because in these 2 years, everybody has seen so many ups and downs, and we all know that we were so close to coming in theaters for 23rd April, and then the second wave hit us all. But like that undying spirit of humanity, we're back again at it. This time we will make it in the theaters. And thank you for showing up in these large numbers. We now appreciate each other much more, I suppose. And I feel so fortunate, and like Madhu ma'am said, so privileged to be coming as one of the first films after pandemic. I mean, of course, it's not yet completely over, but still we've got to start at some point. And I thank my producers, my director, to show this kind of confidence and to come even though they face so many obstacles. And we are very close to the release now. I've not seen the film yet, and I'm excited like a child to see it tonight, Tamil version, because I have picked up few words and I can at least understand it well now. And I want to take this moment to thank the team. And we have lovely actors here. And for me, these women are legendary, and I'm so blessed to be able to, be in the same film as them. Tamina sir, who has been such a, he's like that, always spirited. And I heard so many stories of Jayama through him, and that too with proper acting and dialogues and part playing, everything very exaggerated and always very funny and entertaining and engaging on the sets. Thank you so much for lovely time. Samudrakani sir, who's not here. There is a list of great actors, and I want to thank Vijay sir for bringing everybody so good, who will just bring their best to the set, and it was just the characters and the chemistry between them. The word chemistry, we were laughing that, this word is being used so much, but honestly, everything just worked because everybody was so good in their parts. And thanks to the producer. They didn't compromise on any level, from the writers. In the film is made in 3 languages, and every language they have the topmost people working on the film. And for a female-centric film, Arvind sir to say yes, we were all like, we had fingers crossed that we want somebody who can portray the larger than life persona and do justice to Mr. MGR's character. So it was a learning experience for me, how humble he is about his craft and how courteous he is as a person on the sets. And for me, it's lovely to be working with people who just bring their A game to the set, and it's just lovely to be in their company and to learn. I'm sorry if I'm missing some people, but I can think of Neeta ma'am, GV sir. He has taken the film to another level with his music. And Vijay sir, he is
you know, like I said, I'm just waiting to see the film. This might just be the best film of my career so far. So that I will see after I have high expectations, Vijay sir. So I am now looking forward to the preview. And Brinda ma'am, it's her brainchild. She's the one who wanted to make a film on Purchai Talaivi. And this has come alive because of her efforts, and Vishnu sir and Sailesh ji. Vishal, thank you so much for making the film look so beautiful. And thanks to you all for welcoming me into this industry with open arms and being so warm, lovely, and appreciating, encouraging of me. Thank you so much. We've of course saved the best for the last. எப்போதுமே சொல்லுவாங்க, even to dream big you need courage. பெருசா கனவு காண்றதுக்கு கூட ஒரு தனி துணிச்சல் வேணும். ஒரு மிகப்பெரிய கனவு கண்டார் நம்மளுடைய இயக்குனர். அந்த கனவை இன்னைக்கு நனவும் ஆக்கியிருக்காரு. பீரியட் ஃபிலிம்ஸ் அவருடைய ஃபார்ட்டே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்றதுக்கு நாட் ஜஸ்ட் கிஃப்ட், நாட் ஜஸ்ட் டேலண்ட், நாட் ஜஸ்ட் சப்போர்ட், அதை தாண்டி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வேணும். பிகாஸ் சரௌண்டிங் ஹர் லைஃப் ஆர் so many moments but also so many milestones and controversies. அது எல்லாமே ஒரு 3 மணி நேரம் படத்துல அடக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹர்க்யூலியன் டாஸ்க். அது அவர் டே அண்ட் நைட் உழைச்சு எவ்வளோ வருடங்கள் யோசிச்சிருப்பாரு, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பாரு. பட் டுடே ஹி கெட்ஸ் டு செலிப்ரேட். ஏன்னா September 10th his dream will be seen worldwide. It is his moment to shine, and I'm very happy to welcome the director of Talaivi, Vijay sir, on stage. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank the producers, Vishnu sir and Kailash sir and Brinda ma'am and everyone. அரவிந்த் சார் சொன்ன மாதிரி, கங்கனா மேடம் சொன்ன மாதிரி தான், விஷன் இருந்தால் கூட அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட் தான். விஷ்ணு சார் பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. ஐ திங்க் he was part of everything. படத்தை என்னோட ஜாஸ்தியாக அவர் பார்த்துருப்பாரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அவரோட விஷயம் எல்லாமே அஜயன் படத்தை சொன்ன மாதிரி தான் நிறையா சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார். இட்ஸ் ரியலி, ஐ திங்க் ஃபார் த ஸ்ட்ராங்னஸ் ஃபார் யூ டு கம் டு த தியேட்டர், தட் ஐ திங்க் தேங்க்ஸ் டு யூ. அதுதான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். We had a great technicians in the film and he's done a great job. GV music பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது. My sister is here and she knows that he's always given a special for me. And GV is ஒரு soulful. அது எப்பவுமே எது பண்ணாலும் ரொம்ப soulful பண்ணுவார். இந்த படத்தில் the first thing he got very inspired to the film. He liked the film very much and he went and given everything what he could possible. அரவிந்த் சார் சொன்ன மாதிரி தான், படம் ஆர்ஆருக்கு அப்புறம் வேறு, படம் ஆர்ஆருக்கு முன்னாடி வேறு, அந்த மாதிரி தான். ஜிவி, வி ரியலி மிஸ் யூ இயர், பட் ஐ திங்க் யூ ரியலி டன் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ ஜிவி. அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும், ஆர்ஆர் இருக்கட்டும், அந்த படம் பார்க்க முடிச்ச அப்புறம் எல்லாரும் பேச போகிறாங்க. கண்டிப்பாக அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எடிட்டர் ஆண்டனி சார், சில்வா மாஸ்டர், இந்த மாதிரி எவ்ரிபடி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச் ஃபார் த ஃபிலிம். Coming to the actors, I think Madhu ma'am, thank you. Madhu ma'am நான் first time Bombay meet பண்ணும்போது she's very confused which role to play. She wants to play Sandhya madam or she wants to play Janaki Amma's role. So then finally we freezed on that role, and thanks to ma'am, and again we got luckily Bhagyashree ma'am on this film. Thank you so much ma'am. I really was little worried when I came to her house whether she will accept or not, and finally accepted and made all our dream come true. Thank you so much ma'am. சொல்லுவோம் சமுத்திரகனி சார், இன்னைக்கு வர முடியல. படம் பார்த்த அப்புறம் எல்லாரும் அவரை பற்றி பேசுவாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இஸ் டன் அ கிரேட் ஜாப். அரவிந்த் சாரை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பிகாஸ் ஐ திங்க் லிட்ரலி ஷோல்டர் த ஃபிலிம். ஐ கேன் அட்லீஸ்ட் சே ஹி ஹஸ் கிவன் எவ்ரி திங். அதாவது ஒரு திருப்பியும் எம்ஜிஆர் சாரை திருப்பியும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது அரவிந்த் சாரோட டெடிக்கேஷன், பியூர் ஹார்ட் ஒர்க் தான். he brought everything. ஒரு மேனரிசமாக இருக்கட்டும், சரி எல்லாமே சரி. ஒரு டைரக்டராக ஒரு 50% நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒரு ஆக்டருக்கு, இது சொல்லலாம். பட் சில நுவான்சஸ்லாம் ஒரு ஆக்டரால் தான் கொண்டு வர முடியும். நாசர் சார் சொன்ன மாதிரி தான், அஜயன் படத்தை சொன்ன மாதிரி, நாசர் சார் சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள்லாம் விட்னஸ் பண்ண போகிறீங்க. நான் மானிட்டரில் விட்னஸ் பண்ணது நீங்கள் எல்லாம் விட்னஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ அரவிந்த் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக this film has got so many directors. No, means actually because Kangana ji itself a director and Arvind sir is a director.
and Tammi Ramayana, Samudrakani sir. So literally I'm directing almost 4-5 directors on the set. It's not that easy directing a directors, it's not that easy. No sir, not difficult time. I really enjoyed it. But everybody was contributed, that's what I'm trying to say, everybody contributed. Coming to Kangana ji, I think I should tell this actually. She is a great director. I should tell that. Everyone knows she's a 4-time national award winner. She's the best actor in India. Everyone knows it. And what people doesn't know is her script sense. It's phenomenal. She knows, அவங்களுக்கு தெரியும் screenplay, என்ன scene அடுத்து வரப்போகுது, என்ன scene, what scene comes before, what scene comes after. She knows thoroughly the script. And that way of, I think, first something I learned very something I learned from her. And I really, very privileged and very honored to work with you, Kangana ji. And literally, I think the 4 national award won't be enough for you. Many more to come, I'm sure. I think, as I said, I think I privately messaged her once. If the Oscar is a parameter and you want more Oscars than anybody else from India. I already messaged her privately, but I literally had the privilege to watch her performance, in front of my eyes. Thank you, and I'm really honored to be part of this film. As I said, I just want to say only one thing. This is not a political film. இது ஒரு அரசியல் படம் இல்லை. அது தயவு செஞ்சு people don't watch it, then don't come with it. ஒரு அரசியல் படம் பார்க்க போகிறோம்னு நினைக்காதீங்க. It's purely a journey of a ஜெயம்மா. ஜெயம்மா நம்ம ஒரு சினிமாலையும் சரி அரசியலும் சரி அவங்க பண்ண சாதனைகளை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் அவங்களுக்காக இந்த படம் மூலியமா. That's the only word we can say. And we treated everyone. We respect every leaders here, and we respect every emotions here, and we treated everyone so respectfully. And we were very conscious when we are doing that. And thank you for the entire team who stood by us and stood by me. And thank you the art director. I know I missed a lot of people. And finally, I should thank my team here and my assistant directors who have not slept last 7 days, and they are all working so hard for the deliveries. All my assistant directors, and of course my Suresh Chandra sir, Rekha, Sham. So all of them are really given the best and trying to take this to the audience. Thank you for everyone, and thanks for coming here.